வெல்கம் டு ஏஎஸ் லாக்ஸ். இந்த வேலையை நம்ம என்ன பார்க்க போனால், நம்ம ரீசெண்டாக வால்பாறை தான் போயிருந்தோம். நம்ம வண்டி எடுத்த நேரம் சும்மா சில்லுன்னு கிளைமேட்டுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே சர்ருன்னு ஒரு வண்டி கிராஸ் ஆச்சு. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து தாடிக்கம்லேருந்து ஒட்டஞ்சத்திர ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே ரோடெல்லாம் சும்மா பனி, ஃபுல் பனி. அப்படியே கைகாலெலாம் கிடுகிடுன்னு நடுங்குச்சு காலங்காத்தால். இப்போ வந்து மணி வந்து 7:30. ஆனால் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாது. குறுக்க கௌஷிக் வந்திருக்காரு. பாய் கௌஷிக். அப்புறம் வந்து ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடல, சேனல் ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆச்சு ஏன் வீடியோ போடல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறது என்னென்னா, ஒன்றும் பெருசாக இல்லை, நிறையா வேலை, அதுக்கப்புறம் நிறையா வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ தான் ஒன்று ஒன்றா ஷெட் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக யூடியூப் தான். கண்டிப்பாக வீடியோ ஒரு நாள் கண்டிப்பாக போட்டுருவோம். இப்போ வந்து என்னென்னா, ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக போகிறலாம் கேட்காதீங்க. நம்ம நடு ரோட்டில் வந்து நம்ம மச்சான் போயிட்டுருக்கான். அவன் வந்து நமக்கு தெரியல. பின்னாடி உட்காந்துருக்க பையன் தான், நம்ம ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, ஏதோ போதுடா நடு ரோட்டில் அப்படின்னாப்புல. நம்ம ஸ்லோவாக போகும்போது தான் தெரியுது நம்ம மச்சான் போயிட்டுருக்கான். பாய் மச்சான், ஓகே வாங்க மறுபடியும் ரைடை கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 பேரும் நல்லா சிரிச்சிட்டே போயிட்டுருந்தோம். நல்லா ஃபன்னாக போச்சுங்க அந்த ட்ரிப்பு. அப்புறம் வந்து முன்னாடி ஒரு பிள்ளை போகுது அப்படின்னு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு, ஆஹா இறா விரட்டி பிடிக்கலாம், நானும் வண்டியை முருகிறேன், போக மாட்டேங்குதுங்க வண்டி பனியில். சரி இறா அப்போ பிடிச்சலாம்டா அப்படின்னா ஒரு ராயல் என்ஃபீல்டுக்கே டஃப்பு கொடுத்து போய்கிட்டு இருக்காரு. சும்மா 100ல் போயிட்டுருக்காரு அந்த பனியில். விட்டுருவோமா நம்ம? பாருங்க வேரட்டி பிடிக்கிறோம் பாருங்க. இருங்க பாய், ஐஃபோனில் பிடிச்சி போடுறேன் பாருங்க பாய். ஆ நம்மளும் முறுக்குறோம், முடியல. சரி பிடிச்சலான்னு போனால் அங்கே டம்மியாக இருக்கும் அப்படின்னு போட்டு அவனை வந்து வீடியோ கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோ நல்லா தான் போடுறோம். அவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஐடியை முக்கியமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் ரைடு அப்டேட்ஸ்லாம் தருவோம். பாருங்கள், நான் எஃபெக்டே போடல, அங்கே ஒரு எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா தானாகவே. பண்ணிங்க. பார்த்துடுச்சு. கண்டிப்பாக அது லவ் தான். ஓகேவா? அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோலாம். அடுத்து வந்து அப்படின்னு வந்து நான் போயிட்டுருக்கும் போதே இங்கே இன்னொரு கௌஷிக் வந்துட்டார். அவர் வந்து ஒரு வெறியோடு பார்த்தாரு, பட் துரத்தலை. அவர் நல்ல டீசெண்டாக போயிட்டார். அதுக்கப்புறம் வெஞ்சிச்சுங்க. நாங்கள் பல்லெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சினிமேட்டிக்காக ஒரு தெரியுதா? அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே முருகன் பக்தர்ஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க. அவங்களாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நாங்களும் போயிட்டு இருந்தோம். இந்த இடத்துல தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. நாங்கள் வந்து கிலோமீட்டர் பார்க்கலாம், நானும் மேலே திருப்புறேன் ஆங்கிளில். பார்க்க முடியல, என்னால் பார்க்க முடியல. நீங்கள் வீடியோ வைஸ் பண்ணி பார்த்துட்டு பொள்ளாச்சிக்கு இல்லை ஒட்டஞ்சத்திரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவன் பாருங்கள் முருகனோட வாழ்கிறாங்க. முருகனுக்காவது 2 தான், அங்கே 3ஓட போயிட்டுருக்கிறான் அவன். பத்தாசுனா அப்படி பண்ணால் முருகன் என்ன பண்ணுவார் பாவம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வழியாக பொள்ளாச்சி ஹைவேவை பிடிச்சிட்டோம். இதுதான் பொள்ளாச்சி ஹைவே, ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் ஹைவே இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க, திண்டுக்கல்லேருந்து பொள்ளாச்சிக்கு. டீ கடையெல்லாம் பார்த்தோம். சரி டீ அடிச்சிடலாமான்னு பார்த்தோம், ஒன்றும் செட் ஆகலை. சரி நேராக விட்டோம் வண்டியை, எட்ரா ஹைவேல அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்காரன் வந்து பெரிய பஞ்சாயத்து பண்ணிவிட்டான். ஹைவேல வந்து இப்படி ஒன்று பண்ணவே கூடாது. என்னென்னா பாருங்கள், சைடு வர நானும் பார்த்துட்டேன், ரோடு பிளாக்காக இருக்கிறத பார்த்துட்டேன். அவர் சடனாக வந்து கிராஸ் ஆகிடுவார் நம்ம முன்னாடி. லாரி இருக்கா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. நானும் ஃபுல் பிரேக் அழுத்தி பின்னாடி வந்தேன். பார்த்தீங்கன்னா நேரம் நம்மளை முடிச்சு விட்ருப்பாங்க மொதல் வீடியோலேயே. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்ட் 1 தான். இது வந்து சின்ன வீடியோ தான், 6 நிமிஷம். ஆனால் வந்து ஒரு 130 வீடியோ எடுத்தனால அதை வந்து நம்மளால் 6 நிமிஷத்துக்கு மட்டும் தான் இன்ட்ரோவாக கொடுக்க முடிஞ்சிச்சு பார்ட் 1ல். வந்து இதுக்கப்புறம் வால்பாறை ட்ரிப்லேயே சீரீஸ் மாதிரி நிறையா இருக்குது. வந்து நல்லாயிருக்கும், நல்லா பாருங்கள். நல்லா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் முடிஞ்சளவு. இப்போ வந்து என்னென்னா இதுதான் ஒரு ட்விஸ்டான பிளேஸு. இப்போ நம்ம இந்த பஸ்ஸை வேடிக்கை பார்த்துட்டு இப்படி போகும்போது நமக்கு வழி மறந்து போச்சு, இதுவா அதுவான்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு, சரி இதுவாக இருக்காது லாரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேல மறுபடியும் இப்படி திருப்பி போய் அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நின்னோம். அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். 5 நிமிஷம் நின்று மேப் பார்த்துட்டு தான் நம்ம போனோம் பொள்ளாச்சி. அடுத்து வந்து இதை கட் பண்ணி எடுத்தோடனே பொள்ளாச்சி. அவ்வளோதான். ஸ்கூல் வேலாம் கிளம்பிச்சு பாருங்கள், எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம மட்டும் ஊர் சுற்றிட்டு வரோம். படிங்களாண்ணா, படிக்கிற வயசில் படிக்கிறீங்களா? இந்த பஸ்ஸில் தாட்டாலாம் காட்டினானுங்க, அதெல்லாம் காட்டலான்னு பார்த்தேன், வீடியோவில் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க கூட்டமாக, 4 பேர் டீ வாங்கி கொடுன்ட்டு பாருங்க வருவாங்க பாருங்க அந்த மரத்துக்கிட்ட. வந்துட்டார். வாங்க மச்சான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நம்ம அவங்களுக்குலாம் டீ வாங்கி கொடுத்தோம் இடையில நிப்பாட்டி, அதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் கட் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் இதான் பொள்ளாச்சி டு வால்பாறை ரோடு. ஒரே ரோடு, வால்பாறை மட்டும்தான் ஸ்ட்ரைட் ரோடு வால்பாறை. இப்போ வந்து நம்ம வால்பாறை ஸ்ட்ரைட் ரோடு பிடிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் நம்ம தான் வால்பாறை ரீச் ஆகணும் அப்படின்ட்டு வந்து முறுக்கி முறுக்கி நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படி பார்த்தாலும் 11 மணிக்கு தான் வால்பாறை போனோம். மேலே ஏறவே லேட் ஆயிடுச்சு. என்ட்ரி டிக்கெட்டு வேறு வண்டிக்கு 20 ரூபா, கேமராவுக்கு 300 போட்டு வச்சுருந்தாங்க. வீடியோ கேமராவுக்கு நம்ம ஸ்டில் கேமரான்னு ஏமாற்றிட்டோம். 50 ரூபா தான். அப்புறம் தலைக்கு 10 ரூபா ஒருத்தருக்கு. அதாவது வந்து எங்களை வந்து எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து ஏதோ ரைடர் மாதிரி க்ளவுஸ்லாம் போட்டு போனால் அவர் சரி வால்பாறை ட்ரிப்பு தான் சொல்லி கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. இருந்தாலும் கேட்டார், கேரளா போகிறீங்களா வால்பாறை போகிறீங்களான்னு. கேரளான்னு சொல்லிங்கன்னா டிக்கெட்டு ஃப்ரீ. வந்து நீங்களும் அந்த மாதிரி பைக்கில் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஏமாற்ற. நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். என்னடா அந்த இடத்துல நிற்கிது, எது காட்டு பண்ணியா, வாடா வேடியை பார்க்கலாம் நாங்களும் எடுத்துகிட்டு போனோம். பார்த்தா பஸ்ஸு திரும்ப இடம் இல்லாமல் நின்றுட்டு இருந்தாங்க. சரி நம்ம கிளம்புவோன்னு கிளம்பிட்டோம். இதோட வந்து வீடியோ முடியுது. இது வந்து ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். முடிஞ்ச அளவு வந்து நம்ம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் வால்பாறைலாம் நல்லாயிருக்கும். அங்கே வந்து அடுத்து டேம் வியூலாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் டேம் வியூவிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். வந்து அதே மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். நாங்கள் சொதப்பின மாதிரி நிறையா சொதப்பிடாதீங்க. சொதப்பல்களும் இருக்குது, அதை வந்து நல்லா அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். ஓகேவா? ஓகே காய்ஸ், பாய்.